வள்ளல் பெருமான் இந்த வான்வெளியை சொல்லுகின்ற பொழுது, வெளிக்கு வெளிகடந்து சும்மா ஏன் இருந்தார் அப்படின்னா, அங்கே ஒரு அனுபவம். அதன் மேலே அதை சொல்ல முடியாது. அது ஒரு ஆச்சரியமான இடம். அதனால்தான் அற்புதம் சொல்லி பாடல்ல, அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே. உங்க பேனாய்க்குள்ளே எங்கு நிரப்பாத போது வெற்றிடம் உள்ளது. அந்த வெற்றிடம் அங்கே அருள் நிரம்பி இருக்கக்கூடியது. வெற்றிடம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அருள் சக்தி பதிவாக்கும். வெற்றிடத்துக்குள்ளேயும் வெளியேயும் அந்த அருள் இயங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு உள்ளேயும் அந்த வெற்றிடத்துக்குள்ளே தான் அதான் இருக்குது. அந்த வெற்றிடத்துக்கு ஏதாவது தடை ஏற்படும் போது தான் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு நோய் ஏற்படுகிறது. அதெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்ணும் உணவையும் பருகும் நீரையும் நடக்கும் காலையும் எல்லாவற்றையுமே 5 புலன்களையும் தனக்கு உரியதாக மாற்றி கொண்டார்கள். அந்த வெளிதான் வள்ளல் பெருமான் எழுதுவார், ஜோதி 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 சுயம் சொல்லுவார், ஜோதி சிவன் சொல்லுவார், வாம ஜோதின்னு சொல்லுவார், சோம ஜோதின்னு சொல்லுவார், அப்புறம் வான ஜோதின்னு சொல்லுவார். என்ன ஜோதி? வான ஜோதின்னுவார். கடைசியாக முடிக்கும்போது ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதின்ட்டு அதையும் மேலே அடுத்து சொல்லுவார், ஆதி நீதி வேதனை. ஆதி நீதி வேதனை. அவர் என்ன சொன்னார்? ஆதி பகவன் முதற்றே உலகு. இங்கே நம்முடைய மெய்வழி சாலையை நடத்துகின்ற அவர் சுவாமி அனந்தர், அவர் என்ன சொன்னார்? ஆதி. இந்த ஆதியை பற்றி பைபிள்லே சொல்லப்படுகிறது, குர்ஆன்லேயே சொல்லப்படுகிறது. ஆதி தோற்றமும் மாற்றமும் உருவான காலமும் இல்லாத ஒன்றுக்கு ஆதின்னு பேர். அடியும் முடியும் பக்கமும் இல்லாத ஒன்றுக்கு ஆதின்னு பேர். அதை ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியை அப்படின்னு ஒரு ஞானி தமிழத்தில் எழுதியிருக்கார். அப்போ ஆதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே பாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனேன்னு வள்ளலார் முடிப்பார்.